ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமீராஸ் கிச்சன். வாங்க நம்ம வீட்டிலேயே ஈஸியான முறையில் பானிபூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மொதல் பானி செஞ்சுக்கலாம். அதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. நான் ஒரு மிளகாய் தான் போடுறேன். எங்கள் பிள்ளைங்க காரம் அதிகம் சாப்பிடாதுங்க. 3 பல் பூண்டு, ஒரு கை மல்லி, ஒரு கை புதினா. புளி போடுவாங்க, நான் புளி போட மாட்டேன். ஒரு பீஸ் அளவு மாங்காய் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். லெமன் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா பானி தண்ணி கலர் நல்ல டார்க் க்ரீனில் இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா நீங்கள் லெமன் பிழிஞ்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது மாதிரி பூரி ரெடிமேடில் கிடைக்கிது. இது வாங்கி பொரிச்சிக்கலாம். இது 10 ரூபா பாக்கெட் தான். எல்லா பூரியும் பொரித்து எடுத்துக்கலாம். எல்லோரும் புளி சேர்ப்பாங்க, நான் புளி சேர்க்க மாட்டேன். மாங்காய் போட்டோம்னா நல்லாயிருக்கும். நம்ம சாட் மசாலா எதுவுமே போட வேண்டியதில்லை. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்வீட் சட்னி வேணால் பேரிச்சம்பழம் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். பேரிச்சம்பழம், நாட்டு சர்க்கரை போட்டு, காரத்துக்கு வேணால் மிளகாய் 2 போட்டு அரைச்சி எடுத்தோம்னா இந்த ஸ்வீட் சட்னி ஆயிரும். எங்கள் வீட்டில் யாரும் அதை சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் செய்யறதில்ல. எல்லா பூரியும் பொரித்து எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதை மசிச்சுக்கலாம். இப்போ எல்லா பூரியும் பொரிச்சாச்சு. 2 உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். அதை மசிச்சுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது பூரிக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ண எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ உருளைக்கிழங்கு அதை நடுவில் பூரிக்குள்ளே வச்சு இப்போ நம்ம நடுவில் பானியை வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பானிபூரி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.